Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம புழுங்கல் அரிசியை அரைச்சு உப்பு சீடை எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு 1 கப் புழுங்கல் அரிசி 5020 எடுத்துர்க்கேன். இதை நல்லா 2 தடவை அலசி எடுத்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊற வைப்போம். மாவோட சேர்த்து பிசையிறதுக்கு பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப் எடுத்துப்போம். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸா அரைச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். அரிசி நல்லா 3 மணி நேரம் ஊறிட்டது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். நிறைய தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். மாவை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் எள் எடுத்துப்போம். ஒரு 1/4 கப் துருவன தேங்காய், இதை லைட்டாக வறுத்து எடுத்துப்போம். ஏன்னா மாவு ஏற்கனவே ரொம்ப ஈரப்பதமாக இருக்கிறதுனால தேங்காயை லைட்டாக வறுத்துப்போம். கூடவே பொடி பண்ண பொரிக்கடலை தூளையும் நம்ம இதில் போட்டுப்போம். இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். உருக்குன வெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம். வெண்ணெய் இல்லைன்னா நம்ம நெய் போட்டுக்கலாம். நம்ம வெண்ணெயோ நெய்யோ எவ்வளவு அதிகமாக விடுறோமோ அவ்வளோக்களவு இந்த சீடை நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். அரிசி நிறைய போட்டு நம்ம கிரைண்டரில் அரைச்சோன்னா நமக்கு தண்ணி ரொம்ப விட தேவையில்லை. இப்போ இதே நம்ம மிக்சியில் அரைக்கிறனால கொஞ்சம் தண்ணி கூட விட்டோம்னா பொரிகடலை மாவை கூட கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சீடை மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துப்போம். உருண்டையை நம்ம ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது, ஒரு அன்ஷேப்பில் உருட்டணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் அல்லது இந்த நீல ஷேப் எதில் வேணாலும் நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இதை அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம காய விடுவோம். ஏன்னா ஈரப்பதம் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிட்டது. நம்ம ஒரு பேனில் உருண்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிப்போம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துப்போம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கரண்டியை வச்சு கிளறி விடுவோம். இப்போ நம்மளோட சீடை நல்லா வெந்துட்டது. இதை நம்ம எடுத்துருவோம். இதே மாதிரி மீதம் இருக்க உருண்டைகளையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துப்போம். இந்த புழுங்கலரிசி சீடை பச்சரிசி சீடையை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம டிஃபனுக்கு மாவு அரைக்கும் போது கூட அதிலேருந்து கொஞ்சம் அரிசி எடுத்து நம்ம அந்த பொரிக்கடலை மாவு போட்டு நம்ம அந்த சீடை செஞ்சிடலாம். பொரிக்கடலை மாவுக்கு பதிலாக 1/4 கப் வறுத்து திரிச்ச உளுந்தம்பருப்பு மாவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கும், அதை கெட்டிப்படுத்துறதுக்காக பொரிக்கடலை மாவு 1/2 கப் போட்டிருக்கேன். பொரிக்கடலை மாவு அல்லது உளுந்தம்பருப்பு மாவு 2ல் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ் தான். டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பச்சரிசி மாவு சீடை எப்படி செய்கிறதுங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கி வரும்போதே நம்மளுக்கு தெரியும் சீடை நல்லா வெந்துட்டது அப்படின்னு. இப்போ நம்மளோட சீடை நல்லா வெந்துட்டது. நம்ம இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா சீடையும் நம்ம எடுத்துருவோம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான புழுங்கலரிசி உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை புழுங்கலரிசி உப்பு சீடை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.